அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். ஆணவத்தோடு இருந்த 3 அறிவாளிகளோட நிலைமை என்ன ஆச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான முல்லா கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் 3 அறிவாளிகள் இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் தாங்கள் தான் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னும் அவங்களோட அறிவால் யாரையுமே வெல்ல முடியாது அப்படின்னும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க போட்டி வச்சு எடக்கு முடக்கா கேள்வி கேட்டு தோல்வி அடைகிறவங்களுக்கு தண்டனையும் கொடுப்பாங்க. ஒரு தடவை அவங்க முல்லா வாழ்கிற நாட்டுக்கு வந்தாங்க. அங்கு அரசர்கிட்ட போய் போட்டி ஒன்று அறிவித்தாங்க. அரசே, நாங்கள் 3 பேரும் நிறைய படித்தவங்க. எங்களுக்கு தெரியாத விஷயமே இந்த பூமியில் எதுவும் இல்லை. நாங்கள் ஒரு போட்டி வைக்க போகிறோம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் நாங்கள் உங்கள் நாட்டு அடிமைகள், இல்லைன்னா இந்த நாடே எங்களுக்கு அடிமையாகணும். எங்ககிட்ட போட்டி போட உங்கள் நாட்டில் அறிவாளிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அரசர் அமைச்சரவையெல்லாம் பார்த்து, நம்ம நாட்டு அறிஞர்களே, உங்களில் யார் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருமே முன் வரலை. அரசர், என்ன இது, நம் நாட்டில் அறிவாளிங்க யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஒரு புலவர், அரசே, இவங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க மற்றவங்களை அவமானப்படுத்துவதற்காகவே இந்த கேள்விகளை எல்லாம் கேட்குறாங்க. இவங்க கிட்ட போட்டி போட்டு அவமானப்படுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார். அரசரோ, அப்படின்னா நம் நாடு இவங்களுக்கு அடிமையாகிறதா? சரி, முல்லா எங்க, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது முல்லா வெளிநாடு போயிருந்தார். அந்த அறிவாளிகள், வெட்கம், இந்த நாடு இன்னிலிருந்து எங்களோட அடிமை, நாங்கள் தான் இந்த நாட்டு அரசர்கள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போது முல்லா எதிர்பாராத விதமாக அங்கே வந்து சேர்றாரு. முல்லாவை பார்த்த அரசரோ, வாங்க முல்லா, இங்கே இருக்கிற பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியுமா? இவங்க வைக்கிற போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் தான் நம் நாட்டையே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அரசர். முல்லாவோ, மன்னா, உங்கள் உத்தரவுப்படி நான் போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முல்லாவோட அழுக்கான ஆடையையும் அவர் கழுதையோடு நின்ன கோலத்தையும் பார்த்த அறிவாளிகள், என்ன, இவரோடு நாங்கள் போட்டி போடுறதா? இவர் எங்களுக்கு சமமா அப்படின்னு முல்லாவை பார்த்து அவமானப்படுத்துகிறாங்க. அமைதியாக இருந்த முல்லா, போட்டியை ஆரம்பிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அறிவாளிகள், நாங்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லணும். நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டா நாங்கள் உங்கள் நாட்டுக்கு அடிமை, தவறான பதில் சொன்னால் இந்த நாடே எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. முல்லாவும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரு. முதல் அறிவாளி கேட்குறாரு, இந்த உலகோட மைய இடம் எது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு முல்லா, என் கழுதை நிற்கும் இடம்தான் உலகின் மைய இடம் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் அறிவாளி, என்ன, உங்கள் கழுதை நிற்கிற இடமா? அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முல்லா, அது தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிங்க, உலகத்தை அளந்து பாருங்க, அப்போ என்னோட கழுதை நிற்கும் இடம்தான் உலகின் மையமான இடம்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு. முதலறிஞர் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் பேசாமல் இருந்துட்டார். அடுத்ததா இரண்டாவது அறிவாளி, ஆகாயத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு முல்லா, என் கழுதையோட உடலில் எவ்வளவு ரோமங்கள் இருக்கோ அத்தனை நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்குது, வேணும்னா எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது அறிவாளியும் பேசாமல் இருந்துட்டார். மூணாவது அறிவாளி, மக்கள் கடைபிடிப்பதற்காக சான்றோர்கள் வகுத்த நெறிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு முல்லா, அறிஞர்களே, உங்கள் மூவருடைய தலையிலும் எவ்வளவு முடி உள்ளதோ அத்தனை நெறிகளை சான்றோர்கள் மக்களுக்காக வகுத்து வச்சுருக்காங்க. இதில் சந்தேகம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் மூவருடைய தலையிலும் உள்ள முடிகளை எல்லாம் பிடுங்கி எண்ணிக்கை சரியானதுன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். பின் அந்த அறிவாளிகள், ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொன்ன பதிலை நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் போட்டியில் தோத்துட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம், நாங்கள் இனிமே உங்களோட அடிமை அப்படின்னு சொல்லி முல்லா கிட்ட மண்டியிட்டனர். போட்டியில் வென்றதால அரசர் முல்லாவை கட்டி பிடிச்சு நன்றி சொன்னார். அரசர்
முல்லா கிட்ட உங்களோட அறிவை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். நம் நாட்டு மானத்தையே காப்பாற்றிய உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பரிசு வேணும் கேளுங்க, என்ன கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு பாராட்டுறாரு. அதற்கு முல்லா, அரசே, அந்த 3 அறிஞர்களையும் அவங்க நாட்டுக்கு போக அனுமதிக்கணும். இனிமே அவங்க இது போல போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. முல்லா அவர்களே, நீங்கள் சிறந்த அறிவாளி மட்டுமல்ல, சிறந்த மனிதர் கூட. எங்களை மனிதர்களாக மாற்றினீங்க, மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு அந்த 3 பேரும் சொன்னாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இந்த குறளுக்கு ஏற்றாற்போல நீங்கள் நடந்துக்கிட்டீங்க என்று அந்த அறிவாளிகள் முல்லாவை பாராட்டினாங்க. இனிமே நாங்கள் எங்கள் திறமையை அடுத்தவர்களுக்கும் பயன்படும்படி நடந்துக்கிறோம், யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி கிளம்புனாங்க. முல்லாவும் அரசரும் மகிழ்ச்சியோட அவங்கள அனுப்பி வச்சாங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.